உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லை, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். மேம், இந்த கர்ஜிக்கும் சிம்மம்னா சொல்லுவாங்கல்ல, அப்படியே ரொம்ப வீரம் பொருந்தி அந்த சிம்மம், இந்த சிம்மத்துக்கு எப்படி இந்த குரு பயிற்சி இருக்க போது? எல்லாத்துலேருந்து விடுதலை அடைவாங்களா? கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய முதல் ராசி சிம்மம் தான் சார். கண்டிப்பா எங்களுக்குலாம் ரிஷபத்துக்குலாம் அஷ்டமத்து சனி வரும்போது குருனோட பார்வையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கெல்லாம் எஸ்கேப் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ரிஷபமும் அஷ்டமத்து சனியில எந்த அளவுக்கு வறுக்கப்பட்டாங்க அப்படின்றது ரிஷபத்துக்கு தெரியும். ரிஷபம் ஆல்வேஸ் யார் எங்கே வந்தாலும் நாங்கள் வறுக்கப்படுவோம் அப்படின்றது நிதர்சன உண்மை. பட் இருந்தாலும் இப்போ சிம்மம் பாருங்க, அஷ்டமத்து சனியில் சனி பகவான் பயிற்சியான சில காலங்கள்லேயே சிம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதல்களும் ரொம்ப ஜாஸ்தி சார், ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ராசி அதிபன் சூரியன். சனி சூரியனுக்கு மகன் ஆவான். தந்தை மகன் உறவு தான், இருந்தாலும் பகை, முழு பகை. உன் மேலே எனக்கு ஆல்ரெடி பகை, உன் ராசி மேலேயே. இப்போ நான் வேற உன் ராசியை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் ஓவராக ஆட்டம் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சனியினோட ஆட்டம் இருந்துச்சு. நிறைய சிம்மம் பாருங்க, தொழிலில் ஏகப்பட்ட லாஸை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட வருத்தெடுக்கப்பட்டு எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துட்டாங்க. இவங்களால ஒரு லெவலுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சிம்மராசி காலில் விழுறது, காக்கா பிடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பேசியே ட்ராப் பண்ணுறது, எதுவுமே தெரியாது. நான் ஹானஸ்ட், நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுவேன். உனக்கு பிடிக்குதான் என்கிட்ட பேசி, பிடிக்காட்டி போயிட்டே இரு, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். அப்போ இவங்களால யாருக்கும் வளைஞ்சி நெளிஞ்சி அதெல்லாம் வாழ முடியாது. இயற்கையாகவே ராசி அதிபன் சூரியன் ராஜ கிரகம். நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு தலை வணங்குவேன்? அடங்க மறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு இருக்கும், மேஷத்துக்கு இருக்கும், விருச்சிகத்துக்கு இருக்கும், இப்படி நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு இருக்கும். சரி, அப்படி இருக்க பட்சத்தில் சனி பகவான் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சார். குடும்பத்தில் எப்பயுமே சிம்மம் குடும்பத்தை தன் கண்ட்ரோல்லே வைக்கணும்னு ஆசைப்படும். இந்த காலகட்டம் என்னால் எதுவுமே முடியல, பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, யாருமே என் கண்ட்ரோலில் இல்லை, அவங்க ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை ஓவர் கம் பண்ணவோ என்னால் முடியல, நான் தீர்த்து வைக்கணும்னு எப்பயுமே என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் சார்ட் அவுட் பண்ணுவேன், இப்போ என்னால் முடியல, பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். எனக்கு மீறி தான் கடவுள், என்னோட முயற்சிக்கு அப்புறம் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ என்னால் முடியல, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு மேலே சமுதாயத்தில் அசிங்கப்பட்டுட்டாங்க நிறைய சிம்மராசி என்பது. ஒருமே காரணம் கிடையாது, இவ்வளோண்டு காரணம். அதுக்காக பெரிய லெவலில் அசிங்கப்பட்டாங்க. எதுவுமே இல்லை, கௌரவ குறைச்சல் அப்படின்றத அனுபவிச்சாங்க. எல்லாத்த விட அவங்களுக்கு பெருசு என்னன்னா, என்னோட ரெஸ்பெக்ட் போகுது, என்னோட டிக்னிட்டி போகுது, எனக்கு மரியாதை குறையுது. இதை தான் என்னால் டாலரேட் பண்ண முடியல. நான் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடும், மரியாதை இல்லாமல் இருக்க மாட்டேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டு. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் அனுபவிச்சாங்க. இது எல்லாத்துலேருந்தும் விமோச்சனம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பார்த்தீங்களா. குரு பயிற்சி ஆகி குருனோட 9ஆம் பார்வை அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் சனி மேலே படியுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குருவை பற்றி சொன்னால் அது ஒரு பெரிய ப்ளஸ் சார். தலையில் 10 பாறாங்கல் இருந்துச்சு, மொத்தத்தையும் கீழே போட்டு கம்முன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப ரிலீஃபாக இருக்கும்ல. அந்த ஒரு பெருத்த ரிலீஃப் சாலிடாக சிம்மத்துக்கு குருவால 6ஆம் மாதத்துலேருந்து சாலிடாக சிம்மத்துக்கு உண்டு. 5/2027 வரைக்குமே கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா. அதுக்கு மேலே இப்போ குரு பகவான் என்ன பாவத்தில் இருக்காருன்னா 12ஆம் பாவம், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சிம்மம் ஆஸ்வாசப்படுத்திக்கும், சுவாசத்தை விடும். நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ஒரு வெளியே டூர் போகிறது, ஒரு கோயில் வழிபாடு போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, சுபவிரயம் அப்படின்றது சாலிடாக நடக்கும். சுபவிரயம் அப்படின்றது நீயே பண்ணிக்கோ, ஒன்று வீடு கட்டிக்கோ, இல்லை கார் வாங்கிக்கோ, இல்லை பிள்ளைங்களுக்கு நகை வாங்கிக்கோ, இல்லை பெருசாக வசதி இல்லையா, எங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன குழந்தை தான், பர்த்டே பார்ட்டியாவது நீ செலிப்ரேட் பண்ணுவேன், இல்லை அப்படின்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு நீ செலவு பண்ணுவேன். அதுக்கு நீயே உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கோ. என்ன செலவு பண்ணாலும் அவங்க உன்னை பார்க்க போகிறதில்ல, நீயே உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கோ. இந்த மாதிரி சாலிடாக சுபவரியம் அப்படின்றது சிம்மத்துக்கு உண்டு சார். இப்போ இந்த விடுதலைனா நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு இந்த வழிபாடு அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி வழிபாடு நம்ம சொல்லலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா சார், ராகு 7ல் இருக்கான். ராகு 7ல் கேத்து 1ல் இருக்கிறது நல்லது. எனக்கு என் வாழ்க்கையினோட அர்த்தம் புரியுது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கணும், 4 பேரோட முன்னாடி கெத்தாக போய் நிற்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், இப்படிலாம் எண்ணம் இருந்துச்சு. இப்போ எனக்கு தனிமை தான் இனிமை.
உலகம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. உலகத்துல இருக்க எல்லாரும் கெட்டவங்க தான். இப்ப ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லுவாரா, அர்ஜுனனை போயிட்டு சொல்லுவாரா, அர்ஜுனன் இல்ல யுதிஷ்டர் போயிட்டு யுதிஷ்கிட்டையும் துரியோதன் கிட்டே சொல்லுவாங்க, உலகத்துல யார் யாரெல்லாம் நல்லவங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. துரியோதன் வந்து சொல்லுவாராம், உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு. யுதிஷ்டர் வந்து சொல்லுவாராம், உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க. பார்வை, பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். இப்ப இவங்களோட கண்ணோட்டம் எல்லாருமே நம்மளுக்கு கெடுதல் தான்ப்பா செய்யறாங்க, நம்ம என்னத்துக்கு மத்தவங்க கிட்ட பழகிட்டு, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. அதனால தனியா இருக்கிறது, அதே மாதிரி கோயிலுக்கு போகிறது, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது கேது 1ல் இருக்கும்போது. ராகு 7ல் இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகும், அதிகமாக இருக்கும். லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஓவராக ஆடுவாங்க, நான் தான் எல்லாம், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இதை இவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. இது ஒன்று. அதே மாதிரி அஷ்டமத்து சனிக்குன்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். நடுவில் செப்டம்பர் மாதம் குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆவார். அப்போ சனி மேலே குருனோட பார்வை அகன்றுடும். சனி திரும்பி என்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போ அஷ்டம சனிக்குன்னு பரிகாரம் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த பரிகாரம் நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்னை சுற்றி இருக்கவங்க பொழுச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே வந்து சனி பகவான் சின்முத்திரையோட காட்சி கொடுப்பார். நேராக போயிட்டு சனியை பார்த்துட்டு வந்துடக்கூடாது. ஈசனுக்கு வில்வம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனிக்கு கருங்குவளை மலர், நீலோத்பவ மலர் மாலை போட்டு எல்விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரணும். அங்கே போகும்போதே சிவபெருமான் முன்னாலேயே ராகுவும் வந்து பிரீத்தி ஆயிடுவார். ஆக இது பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓகே, இவங்களுக்கு எவ்வளோ மார்க் தரலாம்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85% கொடுக்கலாம் சார். இதெல்லாம் செய்யல என்ன நீ ட்ராப் ஆவ, திருப்பி ஒரே மாசம்னாலும் சனி அங்கே கொடுக்கக்கூடியது. அதனால செஞ்சியான சாலிடன் 85% சௌகரியமாக இருப்ப, கவலைப்பட வேண்டியதே இல்லை. மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறார். இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம், புரியுதுங்களா. நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம், இதில் கவனமா இருக்கணும்னு கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாமல் அவரோட உச்ச பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்போ மற்ற ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா சனியே லாப சனியாக இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியாக இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியாக இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போகிறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவாக நிதானமாக நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா. அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை நிதானமாக இன்டென்சிஃபைடாக கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும்.
ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல. இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.